வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு கூட்டு. அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் இல்லாமல் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கும் தக்காளியும் தான். அதுக்கு நான் 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஜாமானை தாளிச்சுக்கலாம். மசாலா ஜாமான் தாளிச்சாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வெயிட்டெல்லாம் எதுவும் போட வேணாம். ஜஸ்ட்டு குக்கர் மூடியை வெறும் மூடி வச்சா போதும். மூடி வச்சு மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா விழுது அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, தேங்காய், 4-5 முந்திரி வச்சு அரைச்சிக்கணுங்க. ஜீரகம் கிடையாது. தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் 4-5 முந்திரி, 2 பச்சை மிளகா. அந்த காரத்துக்கு எடுத்து வச்ச பச்சை மிளகாயை அரைச்சி ஒரு விழுதாக ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கை ஃபுல்லாக தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி, சோம்பு எல்லாம் போட்டாச்சு. இதை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நடுப்புற இதை திறந்து பார்த்து ஒரு கலரிக்கங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கொதிச்சிட்டு இருக்குது. இதில் நம்ம இந்த அரைச்சி விட்ட விழுதை நம்ம இதில் சேர்த்துடணும். அரைச்சி விட்ட விழுதாக சேர்த்தாச்சுங்க. இப்போ மேலாக அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன் நான் மேலாக போட்டிருக்கேன்னா, ஆரம்பத்திலே போட்டுட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறி போயிடுங்கிறனால தான் போடுறேன். இப்போ மேலாக தக்காளியை சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டு இப்போ 3 சத்தம் விட்டுக்கோங்க. சத்தம் நின்றுடுச்சுங்க. இப்போ திறந்தாச்சு. இப்போ மேலாக நம்ம கருவேப்பிலையை தூவிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ இறக்க வேண்டியது தாங்க. குக்கரில் வச்சனால ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கலான்னுங்க. அப்படியே இறக்காமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.